வணக்கங்க. மதுரையிலேருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டியில் இருக்க சுவையான தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் கான்ட்ராக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். நம்மள பல பேருக்கு என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, ஒர்க் கான்ட்ராக்ட்னால் என்ன சார், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்னால் என்ன சார், ஒரே குழப்பமாக இருக்கும். பொதுவாக பில்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒர்க் கான்ட்ராக்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸில் இருக்க வேரியஸ் கிளாஸிஃபிகேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதெல்லாம் எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா, ஒர்க் கான்ட்ராக்ட்னால் என்ன சிம்பிளாக பார்ப்போம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்துக்குறோம். அதில் இருக்க கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒர்க் கான்ட்ராக்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை சார். செக்ஷன் 2 119ல் ஒர்க் கான்ட்ராக்ட் பற்றி சிம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒர்க் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, இட் இஸ் ஏ காம்போசிட் கான்ட்ராக்ட் இன்வால்விங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸாக இருக்கணும், இமூவல் ப்ராப்பர்ட்டிக்கு அது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எப்போயுமே ஒர்க் கான்ட்ராக்டுக்கு 18% டாக்ஸ் ஜிஎஸ்டி இருக்குது, 9% சப்ஜெக்ட் டு வேரியஸ் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதாவது சிங்கிள் ரெசிடென்ஷியல் ஹவுஸுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸுக்கு லேபர் கான்ட்ராக்டுக்கு எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி பல எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒர்க் கான்ட்ராக்ட் ஒரு பக்கம் இருக்குது. இது நம்ம நடைமுறைப்படுத்தும் போதில் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸுக்கு நம்ம வந்துடுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் தான் 9954 அப்படிங்கிற சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் தானே ஒழிய, நம்ம செய்கிற வேலைகளோட இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் சார் நம்ம கிளாஸிஃபிகேஷன் போட முடியும். உதாரணமாக 9954ங்கிற ஒரு மேஜர் கிளாஸிஃபிகேஷனில் 99541ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டலு, ஸ்கூல்ஸு, இதெல்லாமே வந்துடும் சார். இதில் கண்டிப்பாக நிச்சயம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். அடுத்தது 99542ல் அதில் என்ன கேட்டகரி வருதுன்னா, பெரிய பெரிய பிரிட்ஜஸ்ஸு, ரோடு, ஏர்போர்ட்டு, ரயில்வேஸு, இந்த மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த இதில் வந்துடும். ஸோ 99541க்கும் 99542க்கும் வித்தியாசம் இருக்குது. 99541ங்கிறது வீடுகளும் ஹாஸ்டல்களும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரும். ஆனால் 99542ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரிலேட்டட் ஆகிரும். ரயில்வே, ரோடு, டோல்வே, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை. டேம்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் தான் வரும். அப்புறம் 99543 இது என்ன சார் சொல்லுதுன்னா, இது சைட் ஃபார்மேஷன். இது ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 99543 இருக்குது பார்த்தீங்களா, 9954(3), இது சைட் ஃபார்மேஷனுக்கு உரிய ஒரு இதில் நீங்கள் சைட் ஃபார்மேஷன், லெவலிங், இப்போ புஷஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஜேசிபி மிஷினை வச்சு கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஈக்குவலாக ஈவனாக ஒரு இது பண்ணி கொடுப்பாங்க. இதில் சில சமயம் ஃபவுண்டேஷனுக்கான வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைட் ஃபார்மேஷனில் என்ன வரும்னா, ஒரு பெரிய லேண்டாக கொடுத்துருவாங்க, 20 ஏக்கரோ 30 ஏக்கராக கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பிஃபோர் யூட்டிலைசேஷன் ஜேசிபியை வச்சு இது பண்ணி கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியே இன்வால்வ் ஆகாது. ஏன்னா வெறும் கிளியரன்ஸோடு அது ஒரு லேபர் கூலிக்கு செஞ்சு கொடுத்தது மாதிரி வந்துடும். இது 99543. இந்த 544ன்னு ஒன்று இருக்குங்க. இது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுசஸ்ஸு, ஸ்ட்ரக்சரு, அதெல்லாம் கொண்டு நிறுவுறது தான் 99544. ஏற்கனவே கண்டெய்னர் மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரோ அல்லது வீடுகளோ இதை பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக செஞ்சுருவாங்க, கொண்டு அசம்பிள் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அசம்பிள் பண்ணும்போது அங்கே நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸில் கிளாஸிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லணும்னா 99544. அப்புறம் 99545ன்னு இருக்குது, 9954(5). இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைல் ஃபவுண்டேஷனு, அப்புறம் ரூஃபிங் சர்வீஸு, அப்புறம் ஸ்கஃபோல்டிங் சர்வீஸு, மேசன்ட்ரி ஒர்க்கு, இதெல்லாம் 99545ல் சில கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸில் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நாங்கள் பூச்சி வேலை மாத்திரம் பண்ணி கொடுப்போம் சார், அதாவது ரூஃபிங் ஒர்க் மாத்திரம் பண்ணி கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக தங்கள் ரிட்டனில் முதல்லையே வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறோம்னு டிக்ளேர் பண்ணணும். அடிஷ்னல் சர்வீஸாக பின்னால் நம்ம பண்ண போகிறோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பெஷல் ட்ரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்கெல்லாம் வந்து 99545 வந்து இது பண்ணுது. அப்புறம் 99546ன்னு ஒன்று இருக்குது சார். இது வந்து இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக கேஸ் இன்ஸ்டலேஷன், ஹீட்டர் இன்ஸ்டலேஷன், பைப்லைன் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் வரும். பர்குலரி அலாரம்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டலேஷன் வரும்போது 99546 அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷனை கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸில் தயவுசெய்து கொடுத்துருங்க, மாற்றி எதுவும் கொடுக்க வேணாம். அடுத்தது இன்னொரு கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் ஒன்று இருக்குது, 99547. இது வந்து பில்டிங்கோட கம்ப்ளீஷன் சர்வீஸ் தான். கம்ப்ளீஷன் சர்வீஸில் என்ன, பெயிண்டிங் ஒர்க் இருக்கும், கிளேசிங் ஒர்க் இருக்கும், டைலிங் ஒர்க் இருக்கும், இது எல்லாமே வரும். ஜாயின்ட்ரி ஒர்க் இருக்கும், கார்பெண்டரி இருக்கும். இது எல்லாமே வந்து 99547 வரும். ஆக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 7 பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க சார். 1 2 3 4 5 6 7. ஸோ இது கீழே வந்து சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆக நம்ம ஜிஎஸ்டி அசோசியெல்லாம் என்ன பண்ணணும்னா குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்லேயோ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ்லையோ இருக்கிறவங்கலாம் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனை தயவுசெய்து சர்வீஸ் அக்கௌண்டிங் கோட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில அப்போ நான் சொன்ன மாதிரி சில சர்வீஸ்க்கு வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது. சைட் ஃபார்மேஷன் சர்வீஸ்னால் லெவலிங் ஆஃப் த கிரவுண்டு, அப்புறம் வந்து கிளியரிங் ஆஃப் பூஸ்டர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது. ஸோ அப்படியாக பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செலெக்ஷன் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனையும் நம்ம வந்து தனியாக பண்ணி நம்ம செய்கிறது வந்து ரொம்ப நல்லது சார். ஏன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட சில அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட சர்வீஸ் மாத்திரம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்கு, சார் நாங்கள் ஒன்று பெயிண்டிங் மாத்திரம் தான் சார் செய்வோம், நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெயிண்டிங் மாத்திரம் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் சர்வீஸில் வரும், 99547 வரும். ஸோ இதான் சார் மேஜர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்ஸு. இதுக்குள்ளே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸும் வந்துடும் சார். அதனால் அடுத்த முறை நம்ம வந்து புதுசாக ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸோ நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் பின்னால் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் சார். மற்றொரு வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக இதுபோல் சுவையான தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை தயவுசெய்து அனுப்புங்க. இதில் என்னோடய ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்து சொல்கிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ் என்ன சார், குட்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.